அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற விதை திருவிழாவில் 250க்கும் மேற்பட்ட நாட்டு ரக விதை நெல் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த விதை திருவிழாவில் கடலூர், சேலம், அரியலூர், தஞ்சை உள்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் பல்வேறு வகையான விதைகளை அறிமுகப்படுத்தி காட்சிப்படுத்தினர். மேலும் கத்திரி, வெண்டை, சிவப்பு, வெள்ளை தக்காளி, மிளகாய் உட்பட 150க்கும் மேற்பட்ட காய்கனி விதை ரகங்களும், மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, சீரக சம்பா, காட்டு யானம் உட்பட 250க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. உணவு காடுகள்ன்ற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு விஷமாக இருக்குது. அதுக்கு மாற்று நம்ம கடையில் வாங்குகிற எல்லா பழமுமே மருந்து, பூச்சிக்கொல்லியே அடிக்கப்பட்டு தான் நம்ம கைக்கு கிடைக்குது. இதில் ஒரு மாற்று சக்தியை நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் நம்ம தோட்டத்தில் ஒரு 5-6 பழச்செடியாவது நம்ம வைக்கணுன்ற ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மரம் வளர்க்கணும். இந்த மரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நடுற மரம் எதிர்கால வருங்கால சந்ததிகளுக்கான ஒரு அசட்டு. அந்த மாதிரி இந்த மரம் வளர்க்கறதை ஊக்கப்படுத்தவும், இந்த வேளாண் காடுகள் மட்டும் இல்லாமல் உணவு காடுகளான ஒரு மாற்றுமற்ற சிந்தனையில் ஒரு உணவு காடுகளை உருவாக்கியிருக்கிறேன். இதிலேருந்து என்ன வரணும்னா, இந்த மரம் வளர்க்குறது ஊக்கப்படுத்துறதை தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவு விஷமில்லாத உணவு நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்காக இந்த நிகழ்ச்சி இந்த உணவு காடுகள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த நிகழ்ச்சியுடைய முழு நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு எந்த விதை நாட்டு விதை என்று தெரியவில்லை. ஒருவேளை வெளியில் போய் அந்த விதைகள்லாம் வாங்கினா அது நாட்டு விதையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதனால் விவசாயிகளிடம் நேரடியாக அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விதை பரவலாக்கல் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அந்த விதையை குறைந்த விலைக்கு, அதாவது எங்களுக்கு கட்டுப்படியான விலைக்கு நாங்கள் அதை காட்சிப்படுத்தி இந்த விவசாயிகளுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் பார்த்திங்கன்னா காய்கறி விதைகள் மட்டும் ஒரு 150 ரகம் இருக்குது. கத்திரி, வெண்டை, சிவப்பு வெண்டை, தக்காளி, இது போன்ற மிளகாய், இது போன்ற பாரம்பரிய அந்த ரகங்கள், விதை ரகங்கள் எல்லாமே ஒரு 150 ரகங்களும், ஏறத்தாழ ஒரு 250 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள், மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா உள்ளிட்ட ஒரு 250 ரகங்கள் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி